5 ஆண்டு காலம் கொடும் ஆட்சிக்கு பின் ஒரு நல்ல ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். மந்திரியாரு எங்க வாரும். சொல்லுங்க ஐயா. நம்ம கிராம மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? எனக்கு இப்போ ஒரு யோசனை வந்திருக்கு. 1 hour later. இவனுவ வேற எங்க போனானோ. டொபா கோபா இங்க வாங்கடா. ஐயா இத வந்துட்டோம். டே கோபா எங்கடா போன? ஐயா நல்ல பசியா இருந்து பக்கத்து பாய் கடையில போய் பிரியாணி வந்து சாப்பிட போனேன். டே டுபா நீ எங்கடா போன? வேலை இல்லையா? நீ தின்னதுக்கு நீ பேடதுக்கு பதில் நான் ஒரு மாடை வாங்கியாவது வளர்த்துட்டு போயிடுவேன். 1 hour later. இவனுக்கு வேற வேலை இல்ல பத்தியா? ஆமா பத்தியா. அடுத்த மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அரசவையில் வந்து கேளுங்க, அரசர் உங்களுக்கு தருவாரு. கேட்கல. பள்ளி இல்லாதவங்களுக்கு பள்ளம், காது கேட்காதவங்களுக்கு காது ஆபரேஷன் பண்ணி தராங்களா? அப்படியா போ. பாட்டி நீங்க பக்கத்து வீட்டுல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். அடுத்த மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அரசவையில் வந்து கேளுங்க. 1 week later. ஐயா ஒரு 5 கிலோ தங்கம் தந்தீங்கன்னா நான் பொழைச்சிக்கிடுவேன். ஐயா ஒரு 10 கிலோ வெள்ளி தந்தா நான் பொழைச்சிடுவேன். ஏய் டுபா குபா கேட்டுச்சுல, அதே மாதிரியே பண்ணிருங்க. கொஞ்சம் இடந்தாங்கய்யா, நான் அதை வச்சு கொஞ்சம் பொழைச்சிக்கிடுவேன். எங்களுக்கு தங்க வீடு இல்ல, கொஞ்சம் வீடு கட்டி தருவீங்களா? 1 eternity later. ராஜா நான் என்ன கேட்டேன்னு தருவீங்களா? ஆமா மக்களே, என்ன கேட்டாலும் தருவேன். இல்லையா என்ன கேட்டாலும் தருவீங்களா? எனக்கு அப்பா இல்ல, எனக்கு அம்மா இல்ல, எனக்கு யாருமே இல்ல, என்ன ஒரு பையனா நீங்க தத்தெடுப்பீங்களா? நீதான் மக்களே எனக்கு அடுத்த வாரிசு, நீதான். எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.